ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. அடுப்பில் மறந்துட்டு வச்சுருவோம், இந்த மாதிரி தீஞ்சு போயிடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், ஊற வைக்கணும். அதே போல் க்ளீன் பண்ணி எடுக்கிறக்குள்ளேயும் படாத பாடு படணுங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆப்ப சோடா எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, இட்லி மாவுக்கு போடுவோம். அந்த ஆப்ப சோடாவை 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். வினிகர் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். வினிகர் தேவையான அளவுக்கு அந்த கருகின இடம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஊற்றுங்க. நல்லா நுர பொங்கணும். எந்தெந்த இடத்துலலாம் நல்லா தீஞ்சு போயிருக்கோ அந்தந்த இடத்துல படுற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இப்படியே கொதிக்க வைக்க முடியாது. தீஞ்சு போன இடம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த தீஞ்ச பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ பாருங்கள், நுர பொங்கி வருது. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் வாக்கில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போவே பாருங்கள், எல்லாம் கலண்டுட்டு வருது. அடிப்பிடிச்சது எல்லாமே மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை சிங்கில் ஊற்றிடுங்க. நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ கிளியராக அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு, தீஞ்சு போனது எல்லாமே. அவ்வளோதான், நம்மளுக்கு 90% வேலை முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி தீஞ்சு போனதை நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், ஸ்பூனை வச்சு கீறணும், அல்லது எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் கிடைக்குதோ எல்லாத்த வச்சு கீறி பார்த்தாலும் போகவே போகாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அந்த கொதிச்சதுலேயே அந்த அடிப்பிடிச்சது எல்லாமே போயிடுச்சு. அந்த கம்பி ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே போதுங்க உங்களுக்கு. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. கடைசியாக விம்பார் தொட்டு நல்லா விளக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், ரொம்ப பளபளன்னு இருக்குது. நான் விளக்கிட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். வாவ், பாருங்கள், ஒரு நாள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டிய வேலையை வெறும் 5 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் அடிப்பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.